மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆண்கள் எச்சரிக்கையா இருங்கப்பா. நீங்கள் பேசுவது உள்பட பழகுவது உள்பட எந்த இடத்தில் புகைப்படம் எடுக்கப்பட்டாலும் பதிவேற்றம் செய்யப்பட்டாலும் உங்களை பழிவாங்குவதற்காக கலெக்ட் செய்யப்படுகின்ற எவிடன்ஸ். அப்பாவியா இருந்துகிட்டு இருக்க ஒருத்தன் இந்த பெண்ணினுடைய அடாவடி ஆட்டத்தால் இவனுக்கு எந்த விதமான காரணம் இல்லாமல் செத்து போறான். 2006 மூணாறுல நடந்த நிகழ்வு என்பது இதனுடைய தொடக்கம் கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடிலாம் இருக்கு. எனக்கு வேற ஒரு தொடர்பு, வேற ஒரு உறவு இருக்கு, எனக்கு திருமணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்றது உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை நீ செய்யல. அந்த அப்பா ஒரு மரபுகள் வழியில நீ வேணாமா நான் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணின்னு கேட்கறது அவரோட உரிமை. நீ ஒத்துக்காம போ, அல்லது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஓடிப்போ. இல்ல ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல ஒண்ணும் தெரியாம குடும்பம் நடத்துங்கன்னா அலை பாயுங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்த்து மன உளைச்சல் வந்த காரணத்தால இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா இல்லையா நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிற வீடியோ எடுத்து போட்டு சேர்த்துட்டான். நீ அவனுக்கு வாழ்க்கையை கூட காட்டியிருக்க தேவையில்லை. மரணத்தை கொண்டு போய் அறிமுகம் செய்வதற்கு நீ யார்? அப்படி என்ன யமனா? அதை தாண்டிய காமம், அதை தாண்டிய கள்ளக்காதல், காய் வெட்டுறது, கறி வெட்டுறது, என்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது, படுக்கறை வரைக்குமே வந்துட்டாங்க. படுக்கறைக்கு வந்தது நீங்க அடுத்த டாபிக் என்ன இழுக்கிறீங்க. கணவன் மனைவி 2 பேர் தங்களுடைய தேனிலவை படம் பிடித்து உடலுறவு காட்சிகளை படம் எடுத்து அந்த வெப்சைட்டுக்கு விற்கிறான். விற்றதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு அந்த நிறுவனம் கார் பரிசளிக்குது. எங்களுடைய பாலியல் நடவடிக்கைகளை விற்றதன் மூலமாக இந்த சைட்டுக்கு விற்றதன் மூலம் கார் வாங்கிட்டோன்னு போடுறான். அப்பா எப்படி பணம் சம்பாரிச்சு இந்த நிலைமைக்கு வந்த அந்த வழி தெரியல. யாரோ ஒருத்தன் கூப்பிட்டானா கிளம்பி ரெஸ்டோ பாருக்கு போறான், எங்கேயா போய் வம்பல மாட்டான். பெண்களுக்கும் சேர்த்து சொல்றேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே. பாலு அவர்கள். வணக்கம் ராஜவேல். நம்ம தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள் பேசிட்டு வரோம். அது இல்லாமல் சைபர் கிரைமு இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பேசிட்டு வரோம். இப்போ அதையும் தாண்டி சில விஷயங்கள் பொதுவாக பேசலாம் அப்படின்ட்டு தான். தினசரி பத்திரிகைகளில் பல அதிர்ச்சி தகவல்லாம் வருது இல்லை. சினிமாவில் தான் இந்த ஊர் கெட்டு போச்சு, ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எம்ஆர் ராதாவே மலேசியாவில் பேசும்போது அந்த ஆடியோ இன்னும் இருக்குது இணையதளத்தில். எங்களை ஏன்டா ஃபாலோ பண்ணுறீங்க, காசு கொடுத்தியா, நாங்கள் நடிக்கிறத பாரு, அந்த நேரத்தில் கை தட்டு விசில் அடி எது வேணாலும் பண்ணு, அப்புறம் அதை விட்டுட்டு போயிடு. அதுக்கப்புறம் அவனுக்கு கட் அவுட் வைக்கிறது, அவனுக்கு பால் விஷயம் பண்ணுறது, அவனை மாதிரியே சுற்றுறது, அவனுக்கு ரசிகர் பண்ணுறான் வைக்கிறது, அவனை தலைவான்னு கும்பிட்றது, அதெல்லாம் தேவையில்லை. நான் காசை வாங்கிட்டு நடிக்கிறேன், காசை வாங்கிட்டு அழுவுறேன், நீ வாத்தியா ரசிச்சியா போ, நாங்கள்லாம் ஒரு கூத்தாடி அப்படின்னு அவர் சொல்லுவார். சினிமாவில் வர்றதை அதோட விட்டுடு அப்படிம்பார். அது ஒரு பக்கம். இப்போ சினிமாவில் வர மாதிரியே நாமளும் இருக்கணும்னு நினச்சிட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் சில இதெல்லாம் பண்ணுறாங்க. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ உலகமே எல்லாமே செல்ஃபோனில் வந்துருச்சு இல்லையா? அது மாதிரி இப்போ சமூக ஊடகம் வந்ததுலேருந்து ஒவ்வொருத்தருமே தன்னை பற்றி போடுறாங்க. சில பேர் நல்ல விஷயங்கள் போடுறாங்க, அதை பற்றி தப்பு இல்லை போடுறாங்க. சில பேர் கொஞ்சம் நம்ம பிரபலமாகணும் அப்படின்ட்டு போடும்போது அவங்களுடைய வாழ்க்கையே மாறி போயிடுது. இதில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுருக்குறோம். அதிகமாக ஏமாந்து போகிறாங்க, அவங்கள ஆண்கள் ஏமாற்றி பெண்கள் பாதிக்கப்படுறாங்கிற விஷயம் நிறையா கேள்விப்படுறோம். இப்போ சமீபமாக ஆண்களும் பாதிக்கப்பட்டு பணத்தை இழந்து வாழ்க்கையை இழந்து தற்கொலை செய்கிற அளவுக்கும் போகுது. மேகாலயா விஷயம் உங்களுக்கே தெரியும். மேகாலயாவில் நடந்தாலும் இந்தியா பூரா அது பரபரப்பாச்சு. உத்தரப்பிரதேசத்தில் போய் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பதுங்கியிருக்கு, கண்டுபிடிச்சாங்க எல்லாருமே. மூணாறு விஷயம் 2006 நடந்தது மாதிரி மேகாலயா நடந்திருக்கு அப்படிலாம் ஒப்பிட்டுலாம் போட்டாங்க. சரி, மேகாலயா மட்டும்தாலும் பார்த்தா அடுத்தடுத்து நிறையா வந்துட்டுருக்கு. அதாவது நான் எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக நம்ம இருக்கிறதால அறிவுரை சொல்கிறது நம்ம வேலை இல்லை. இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நான் தொடர்ந்து என்னுடைய நிகழ்ச்சிகளை சொல்லிகிட்டு இருக்கேன். என்றைக்கு உங்கள் கையில் செல்ஃபோன் வந்ததோ, மொபைல் ஃபோன் வந்ததோ, உங்களுடைய ரகசியம் உங்களிடத்தில் இல்லை. டிஜிட்டலி நேக்கட் என்ற வாசகத்தை நான் தான் முதல்ல அறிமுகப்படுத்தி இன்னை வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் கையில் ஃபோன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அம்மனமாக இருக்கிறதா தான் உணரணும். 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஃபோனில் கூட இன்றைக்கி நீங்கள் பேசுவதை பதிவு செய்கின்ற வசதிகள் வந்துருச்சு. எல்லோரும் கண்காணிக்கப்படுகிறோம். ஒரு அளவில் அரசாங்கத்துக்கே அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு 2019 எல்லோரையும் கண்காணிக்கக்கூடிய அதிகாரத்தை அரசாங்கமும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் மூலமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. குற்றவாளிகளையோ மற்றவர்களையோ கண்காணிப்பதற்குண்டான அதிகாரத்தை அவங்க கையில் கொடுத்துருக்க காரணத்தால்
உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் என்பது தான் உங்களுக்கு உண்டான நண்பனும் பகைவனுமாக வாழ்ந்து கொண்டு உங்களோட இருக்குது. அது சட்டப்பையில் வச்சுருக்கிற டைனமைட்டுன்னு சொல்லுவேன். எப்போ வேணால் வெடிக்கலாம். இது கையை நீட்டி உங்களுக்குன்னு சொல்ல, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டை சார்ந்த குடியரசுத் தலைவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய நிகழ்ச்சிகளில் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒபாமா அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக வந்த உடனே ஜெர்மன், பிரேசில் இந்த மாதிரி பல நாட்டு அதிபர்கள் அவங்ககிட்ட போய் தயவுசெய்து எங்கள் செல்ஃபோனை ஒட்டு கேட்காதீங்க அப்படின்னு அமெரிக்கா கிட்ட கெஞ்சினாங்கன்னு நான் நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி உலகத்தை ஆளுகின்ற தலைவர்களே இதை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. பிகாசஸ் வந்த பிற்பாடு உலகத்தில் யார் யாரெல்லாம் ஒட்டு கேட்டாங்கன்றது விரிவாக பேசியிருப்போம். நம்ம ஊர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அப்போ இந்த தொலைபேசி கையில் வந்ததுக்கு பிற்பாடு மனிதருடைய வாழ்க்கை முறைகளை எப்படி மாற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1994 தான் இந்த செல்ஃபோன் பயன்பாடுகள் கையில் வந்தது. ஆனால் 2000க்கு பின்னாடி தான் எல்லாமே வரிசையாக ஒன்று ஒன்றா வருது. அப்போ 1990 இப்போ பேஜர் மாதிரி வந்தது. மொபைல் ஃபோன் வந்துருச்சு. அப்போல்லாம் இன்கமிங் காலுக்கு பீக் ஹவர்ஸில் ஒரு நிமிஷத்துக்கு 16 ரூபாய் இன்கமிங் மட்டும். அவுட் கோயிங்க்கு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 8 ரூபா. அப்புறம் அவங்க தான் கொஞ்சமாக அது மாறிட்டு தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. ஆரம்பத்தில் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் இருக்கும், செங்கல் மாதிரி இருக்கும். ஆமாம், வெளியில் எடுத்து காமிப்பாங்க. இப்போ காமிக்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. அது ஏன் மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றுதுன்னு கேட்டிங்கன்னா அறிவியல். அது இல்லாமல் வாழ முடியாது. பேய்க்கு வாழ்க்கப்பட்டால் சுடுகாட்டில் தான் குடும்பம் நடத்தணும்னு ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் பேயை கையில் வச்சுருக்கீங்க, வாழ்க்கையே நடந்துகிட்டு இருக்க சுடுகாடு தான். நீங்கள் எப்போ வர வச்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேராக போகணுன்னு கேட்டிங்கன்னா, பெண்களை பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது. பல இடங்களில் படம் எடுத்து போடுறான், அவங்கள மிரட்டி வீடியோ எடுக்கிறான், பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறான், அதை படம் எடுத்து போடுறான், பிளாக்மெயில் பண்ணுறான், ஃபேஸ்புக்கில் போடுறான், இன்ஸ்டாகிராமில் போடுறான், யூடியூப்பில் போடுறான், பள்ளிக்கூடத்தில் நடக்கிறத படம் எடுத்து போட்டு மிரட்டுறான் என்பதாக பல குற்றச்சாட்டுகள் ஆண்கள் மீது வைக்கப்பட்டு கைது, சிறைச்சாலை, சிறை தண்டனை அப்படின்னு ஒரு பக்கம் சமூகத்தினுடைய செயல்பாடுகள் போயிட்டு. ஆனால் எப்போவுமே சில சட்டங்கள் வரும்போது அதை மிக தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக நம்ம பேசணும். நான் எப்போவுமே குற்றவாளியில் ஆண் குற்றவாளி பெண் குற்றவாளி இல்லைன்னு சொல்லுவேன். சட்டத்தில் அப்படி கிடையாது. குற்றவாளினா குற்றவாளி. ஒரு கிரிமினல் குற்றவாளின்னு வச்சிங்க, கொலை செய்தால் ஆணுக்கு என்று ஒரு சட்டம், பெண்ணுக்கு என்று ஒரு சட்டம் கிடையாது. செக்ஷுவல் அஃபென்சஸ்லையும் அப்படி தான். பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இன்றைக்கி எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். என்னன்னா, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க பேர் தெரியக்கூடாது, எஃப்ஐஆரில் அவங்க பேர் கூட வரக்கூடாது. நீதிமன்றமே அது சொல்லுது. நீதிமன்றமே அப்படி சொல்லுது. இதில் ரொம்ப ஜென்யூனாக பாதிக்கப்படுகின்ற ஆண்களுக்கு நியாயம் கிடைக்காத போது அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அவனுக்காக சமூகம் பேசுறதில்ல அப்படின்றது தான் ஒரு குற்றச்சாட்டு. இதை நான் இதோடு நிறுத்திக்காமல் வெவ்வேறு ஆங்கிள் அதை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த 2-3 நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது ஆண்கள் எச்சரிக்கையாக இருங்கப்பா. நீங்கள் பேசுவது உள்பட, பழகுவது உள்பட எந்த இடத்தில் புகைப்படம் எடுக்கப்பட்டாலும் பதிவேற்றம் செய்யப்பட்டாலும் உங்களை பழிவாங்குவதற்காக கலெக்ட் செய்யப்படுகின்ற எவிடன்ஸ், உங்களை பழிவாங்குவதற்காக எடுக்கப்படுகின்ற சாட்சியங்கள், அதில் நீங்கள் ஒருவேளை கை நழுவி போனால் உங்களை கொண்டு வருவதற்குண்டான ஆயுதமாக அது பயன்படுத்தப்படுகிறதுன்றதெல்லாம் தாண்டி இந்த பெண்ணுக்கு சமமாக, ஆணுக்கு சமமாக பெண்ணுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதில் இந்த குற்றங்களை நிகழ்த்துவதில் ஆண்களை விட நாங்களும் சமமானவர்கள் தான் சில சம்பவங்கள் நடந்துட்டு. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், மலரினும் மெல்லிது காமம்பர். காதல் என்பது வேறு, காமம் என்பது வேறு. காதல் என்பது மனித உணர்வுகளுடைய கலவை, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உணர்வுகளின் சங்கமம். அது மலரினும் மெல்லிது காமம் சொல்லும்போது அது ஒரு கவித்துவமான ஒரு வெளிப்பாடு. அந்த உள்மனதில் எழுகின்ற காதலை ஒரு மனிதன் எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதற்கு அவனுக்கு வயது தேவையில்லை, மதம் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை. அது அடிமனதினுடைய ஆழத்தில் உருவாகின்ற உன்னதமான ஒரு உணர்ச்சி. அந்த காதல் கனிகின்ற பொழுது அது காமமாக முடிகிறது என்று சொன்னால் உறவில் சென்று முடிகிறதுன்னு அர்த்தம்.
ஆனால் இன்னைக்கு வந்து அந்த காதல் என்பதே காமத்தினுடைய உச்சமர். அந்த மலரினும் மெல்லிது காமம் சொன்னது போக, நம்ம வந்து சும்மா வந்து நம்மளை பூமரங்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நம்ம ஒன்றும் சொசைட்டிக்கு பாடம் எடுக்கல. ஆகா, இன்னொரு பெண்ணை வந்து திருமணமான பொண்ணை பார்க்குறாங்க. இதெல்லாம் புராண காலத்துலேருந்து இருக்குது. புராணத்துலேருந்து எடுத்து படிச்சிங்கன்னா இந்த முனிவர்கள் ஆன அட்டகாசம்லாம் வந்து போன வாரம் கூட சொல்லியிருப்பேன் இல்லையா? அகலிகை விஷயத்தில் வந்து எப்படி வந்து இந்திரன் உள்ள வந்து பூனை வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில் போனான்னு எல்லா இடங்களிலும் இருக்கிற காலத்தால் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பிறன்மனை ஏகாமை அப்படின்னு ஒரு 10 திருக்குறள் எழுதுறாரு. எல்லா இலக்கிய நூல்கள்லையும் இருக்குது. வேறு பார்வைகளில் வாழ்க்கையை செலுத்தாதீர்கள், அடுத்த உறவு முறைகளில் உள்ளே போகாதீங்க அப்படின்ட்டு. இதில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது ஏன் இந்த ஆண்கள் பாவமானவர்கள் சொல்கிறதுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சில சம்பவங்களில் தங்கள் உயிரை இழந்த அந்த ஆண்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் இல்லை. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான், அவனுக்கும் அந்த பெண்ணுக்குண்டான நடவடிக்கைகளில் அவனுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை. அப்பாவியாக இருந்துக்கிட்டு இருக்க ஒருத்தன் இந்த பெண்ணினுடைய அடாவடி ஆட்டத்தால் இவனுக்கு எந்த விதமான காரணம் இல்லாமல் செத்து போகிறான். நீங்கள் மூணாறுன்னு சொன்னதால் சொல்கிறேன். 2006 மூணாறில் நடந்த நிகழ்வு என்பது இதனுடைய தொடக்கம் கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடிலாம் இருக்குது. தனக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் எனக்கு வேறொரு காதலன் இருக்கான்றதை வந்து சொல்லாத அந்த வித்யான்ற பொண்ணு அப்பா அம்மா கிட்ட மறைச்சிட்டு ஹனிமூனுக்கு போகிற இடத்துல பின்னாடியே ஒருத்தனை கூப்பிட்டு போகிறான். பழைய ஆளை கூப்பிட்டு போய் போகிற இடம்லாம் எந்த இடத்துல உட்காந்துருக்கேன், அந்த இடத்துல உட்காந்துருக்கேன், இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன்னு மொபைலில் வந்து மெசேஜ் அனுப்பி அரவமற்ற ஆள் இல்லாத இடத்துக்கு வந்து அவனை கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு சென்னையிலிருந்து அழைத்து கொண்டு சென்ற காதலனை வைத்துக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை முடிச்சிருச்சு. இப்போ அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனார்ல, அந்த பையன் செய்த பாவம் என்ன? அந்த காதலில் அவனுக்கு பங்கு இல்லை. முன்னாடி இருந்த காதல் அவனுக்கு தெரியாது. உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, எனக்கு வேற ஒரு தொடர்பு, வேற ஒரு உறவு இருக்குது, எனக்கு திருமணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்கிறது உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை நீ செய்யலை. கூப்பிட்டுட்டு போய் இவனை போட்டு தள்ளுறதுக்கு உனக்கு என்ன நெசசிட்டி, என்ன தேவை? அந்த இடத்துல அந்த பெண்ணை பெண்ணாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் ஒரு கொலை குற்றவாளி. அந்த இடத்தில் உயிரிழந்த ஆண்மகன் எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத ஒரு அப்பாவி. இன்னொன்று சொல்கிறேன், அயனாவரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நம்ம நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருப்போம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு கல்யாணம் காலையில், சாயந்தரம் ரிசப்ஷன் நடக்குது. ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோஸ் வருது மொபைலில். இந்த பொண்ணோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து பையனுக்கு வருது. பையன் வந்த உடனே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு போதே தகராறு பண்ணுறான். இது பூரா வருது, வேற ஒரு ஆளோட இருக்க வீடியோ வந்துருக்குதுன்னு தகராறு பண்ணி கல்யாணத்தை நிறுத்துகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடக்குது. பொண்ணை கூப்பிட்டு போய் விசாரித்தா, நான் வேற ஒரு பையனை விரும்பினேன், எங்கள் அப்பா அம்மா வற்புறுத்தி இந்த பையனை எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, எனக்கு விருப்பம் இல்லை, ஆகவே எங்கள் அப்பாவை பழி வாங்கிறதுக்காக நான் வேணும்னே இப்போ போட்டேன். இதில் பையன் எந்த வயதுலையும் இந்த பையன் என்ன பாவம் பண்ணான்? சரி, அந்த அப்பா என்ன பாவம் பண்ணார்? அந்த அப்பா வந்து ஒரு மரபுகள் வழியில் வந்து நீ வேணாமா, நான் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணின்னு கேட்குறது அவரோட உரிமை. நீ ஒத்துக்கோ, ஒத்துக்காம போ. அல்லது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஓடிப்போ. உங்களுக்கு தான் சினிமாவில் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே, கல்யாணம் பண்ணாமல் குடும்பம் நடத்துறது எப்படி, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து வீட்டில் தெரியாமல் வாழறது எப்படின்னு தான் மிகப்பெரிய இயக்குநர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. கல்யாணம் பண்ணிக்காமல் குடும்பம் நடத்துறது எப்படி? ஓடி போனாலும் தான் அப்புறம் பின்னாடி ஆளு இல்லை, ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டில் ஒன்றும் தெரியாமல் குடும்பம் நடத்துங்கன்னா அலை பாயுங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காருல மணி சார். மணி சார் தானே கல்யாணம் பண்ணிக்காமல் வீடு குடும்பம் நடத்துறதெல்லாம் படம் எடுத்திருக்காரு. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திரைப்படங்கள் வந்து சொல்லி கொடுக்குறது வந்து முக்கியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையும் சில நேரம் அவன் திரைப்படமாக எடுக்கிறான்ல. திரைப்படத்தை தாண்டி மர்மமான வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிறீங்கல்ல. இன்றைக்கி ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவுன்னு நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும்போது இது வந்து ஒரு உதாரணம். நான் சொன்னது ஒன்று, மேகாலயா தான் இந்தியா பூரா பேச்சு. என்ன பேச்சுன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு கல்யாணம் ஆகுது, உனக்கு பிடிக்கல, நீ எங்கேயோ மேகாலயாவுக்கு டூர் போகும்போது கணவனோட போகும்போது ஒவ்வொரு இடத்தையும் வந்து நீ சொல்லி கூட்டு போய் ஊர் பேர் தெரியாத இடத்துல ஒருத்தனை போட்டு தள்ளுறீங்க. என்ன பாவம் இது? அவனுடைய ரோல் என்ன இதில்? ஒரு அப்பாவியாக வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான், இல்லை அல்லது அவன் டவுரி அதிகமாக கேட்டான், இல்லை செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணான்,
ஹராஸ்மெண்ட் பண்ணான். ஒன்றுமே இல்லை, தேனிலவு. இந்த பழைய படத்தில் மந்திரிகுமாரில் ஒரு பாட்டு இருக்குது, கள்ளப்பாட்டு நடராஜன் கூட்டு போவார், வாராய் நீ வாராயின்னு திருச்சியில் ஓன அந்த பாட்டு ஒன்று இருக்குது. போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படின்னு கூட்டு போய் மலையில் தள்ளி விட்டுருவார். அது இந்த பசங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்குங்க. இந்த பசங்க அதை தான் பண்ணுது. மேகாலய கேஸாக தான். இதெல்லாம் விட்டுருங்க. இதை விட ஒரு கொடுமை இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி டிவியில் வந்து ஃபுல்லாக கிளிப்பிங் ஓடிக்கிட்டு இருந்தது. அதாவது ஐடி துறையில் இருக்கிற ஒரு பெண் வீட்டில் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. கணவனை மிரட்டியே கையில் வச்சுட்டு ஏதாவது ஒன்று சொன்னால் டொமஸ்டிக் வயலன்ஸில் கேஸ் போட்டுருவேன், டவுரி ஹராஸ்மெண்ட்டில் கேஸ் போட்டுருவேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் லீவ் போட்டு காணாமல் போகுது. எங்கடான்னு போய் தேன்னா எங்கே போகுதுன்னு தெரியல. பார்த்தா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் மும்பையில் ஒரு காவல்துறை அதிகாரியோடு அதுக்கு கள்ள தொடர்பு. இந்த கள்ள தொடர்பில் இருக்கிறத வந்து அவன் கண்டுபிடிச்சதுக்கு பிற்பாடு இது என்ன பண்ணுது, ஹோட்டலில் வந்து நடக்கின்ற எல்லா நடவடிக்கைகளையும் வீடியோவாக எடுத்து புருஷனுக்கு அனுப்புது. நான் இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட இருக்கேன்னு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா தொலைக்காட்சியிலையும் ஓடிச்சு. அவனை உட்கார வச்சுட்டு அவனை போய் கன்னத்தை தடவிட்டு வந்து ஆட்டம் போடுது ஹோட்டலில். அதை கணவனுக்கு வந்து வீடியோ அனுப்புது. இதை விட கொடுமை என்னன்னா, அவனுக்கு வந்து ப்ரொமோஷன் வருது. யாருக்கு? கள்ளக்காதலனுக்கு. அதுக்கு 5 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டாங்களாம். அந்த 5 லட்ச ரூபா லஞ்சத்தையும் நீயே கொடுன்னு புருஷனுக்கு மெசேஜ் அனுப்புது. எவ்வளோ வக்கரத்தினுடைய உச்சம். பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே உன் மேலே நான் வந்து மறுபடியும் வந்து பொய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், ஹராஸ்மெண்ட் போடுவேன், இயற்கைக்கு மாறா நீ வந்து என்கிட்ட நடந்துக்க முயற்சின்னு சொல்லிட்டு பொய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டின உடனே இவனுக்கு வந்து தெரியல எங்கே போகணும், யாருக்கிட்ட போகணும்னு தெரியல. எல்லாருமா விவரம் தெரிஞ்சவனா இருக்கான். பயப்படுறான். யார்கிட்ட போய் புகார் கொடுக்கணும்னு தெரியல. பயப்படுறான். பயந்து போய் என்ன பண்ணுறான், லெட்டர் எழுதுறான். என்ன லெட்டர் எழுதுறான், இந்த மாதிரி வந்து எனக்கு நடக்கிற கொடுமைகள்லாம் பாருங்கள், வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இன்னொருத்தன் கூட இருக்கிறத 5 லட்ச ரூபா அவனுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா, நான் கொடுக்கலன்னா என்னை பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளுவேங்கிறா. அந்த வீடியோவெல்லாம் பார்த்து மன உளைச்சல் வந்த காரணத்தால் நான் எனது உயிரை போக்கிக் கொள்ளுகின்ற வீடியோவை எடுத்து போடுறேன். இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிற வீடியோ எடுத்து போட்டு செத்துட்டான். சமீபத்தில் தான் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கொடுமையான வேலைகள்லாம் பண்ணிங்கன்னா ஆண்களும் வந்து என்ன பண்ணுவான்னு ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு வந்து பரவலாக பேசப்பட்டது. தற்கொலை பண்ணிக்கிட்டான். 3-4 இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நடக்குது. இன்னொன்று பார்த்துருப்பீங்க, சென்னையில் இருந்த ஒரு பொண்ணு, ஐடி பொண்ணு, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பையனை வந்து அது காதலிக்குது. வெளியூர்லேருந்து வந்த பொண்ணு. இவனும் வந்து லவ் பண்ணியிருக்கான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்களுக்குள்ளார அவன் உள்ளூர் பொண்ணை ஒன்று பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான். இந்த ஒருதலை காதலில் பழி வாங்குறதுக்காக தன்னுடைய தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி 80-85 சிம் கார்டை போலி கணக்கில் வாங்கி அதன் மூலமாக பிளாக் வெப் உள்ளார போய் பல போலி முகவரிகளை உருவாக்கி இமெயில் ஐடி அந்த பையன் பேரில் உருவாக்கி எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்தது இல்லை, அதை நாங்கள் தான் நடத்தினோம், இதை நடத்தின பிற்பாடு கூட உங்களுக்கு புத்தி இல்லையான்னு இவன் பேரில் மெயில் அனுப்புது. பல விமான நிலையங்களுக்கு போகுது, சூரத்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான இமெயிலை டார்க் வெப்சைட்டுக்கு போய் இந்த பையன் பேரில் வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இவனை மாட்டி விடணுன்றதுக்காக இங்கிலீஷ் படத்தை விட சூப்பர் வேலையை அந்த அம்மா பண்ணுது. போலீஸ் வந்து தலையை பிச்சுக்குது. எல்லா ஏர்போர்ட்டுக்கும் மிரட்டல் எப்படி வருது, ஒரே நேரத்தில் 1 by 1 வருது. அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஒன்றா பண்ணி சைபர் கிரைம் இங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா ஒரு சாதாரண விஷயம், இவங்க 2 பேருக்குள்ள உறவில் அந்த பையன் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். அதற்குண்டான பின்னணி தெரியாது. அவன் ஏமாத்திருந்தானா நீ போய் கேஸ் போடு, எல்லாம் மேலே புகார் கொடு. அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் மெசேஜ் அனுப்பி ஃப்ளைட்டில் பாம்பு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது டெரரிஸ்ட் ஆக்ட். அது ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். எவ்வளவு தீவிரமாக வந்து இவங்க சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க. இது எல்லாமே வந்து செய்யும்போது வந்து இந்த பாதிக்கப்பட்டவன் குரல் கொடுத்தா அவனுக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், இதை நான் ஒரு வழக்கறிஞனா ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு குற்றம் செய்கிறான், அது அவனுடைய சொசைட்டி அவன் எப்படி வளர்ந்தான் அப்படின்றதெல்லாம் உள்ள ஒரு குற்றவாளினே ஒத்துப்போம். அந்த குற்றம் செஞ்ச பையனுடைய மூதாதையர்கள்லேருந்து பேப்பரில் போடுறான், அவருடைய அப்பா இங்கே இருப்பது தெரிந்ததே, அவங்க அம்மா இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறது தெரிந்ததே, அவங்க சித்தப்பா காவல்துறை அதிகாரியாக இருப்பது தெரிந்ததே, அவங்க செத்து போன மாமா முன்னாள் எம்எல்ஏ என்று தெரிந்ததே. இவங்கெல்லாம் சேர்ந்தா குற்றம் பண்ணாங்க.
ஒரு குடும்பத்தை வந்து அப்படியே கொச்சப்படுத்துறீங்க. உங்களுக்கு தகவல் தொடர்பு சுதந்திரம் இருக்குது, எழுத்துரிமை இருக்குது, பேச்சுரிமை இருக்குன்னு. இப்படி குற்றம் செய்கிற பொண்ணோட பின்னணியெலாம் நீங்கள் இந்த மாதிரி போடுறீங்களா? அவங்க அப்பா யார், அவங்க அம்மா யார், அவங்க தங்கச்சி யார்? இப்போ ஒரு விமான நிலையத்தில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய மகள் 40 முறை 50 முறை துபாய்க்கு போய் தங்கம் கடத்திட்டு வந்திருக்கு இல்லையா? இன்னைக்கு போதைப்பொருள் விஷயம் வந்து எப்படி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த வக்கரம் வந்து என்ன காரணம் அப்படின்ற வரைக்கும் இந்த நடந்த நிகழ்வுகளை சொல்லும்போது பாதிக்கப்பட்ட ஆண்களை பற்றி நம்ம பேசுகிறோம். உடனே என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்கலையான்னு கேட்பாங்க. பெண்களுக்கு உண்டான குரல் எப்பவுமே உண்டு நமக்கு. ஆனால் ஒரு சமூகத்தில் ஆண்களை பழி வாங்குவதற்காக இப்போ நம்ம சொன்ன 2-3 வழக்குகளும் அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நீ எங்கே காணாமல் போகிற, ஹரியானாலேருந்து எப்போ பாம்பே போன, யார் கூட போனேன்னு கேட்டால் பழி வாங்குறதுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் தேனிலவுக்கு போன இடத்துல அவன் எவ்வளோ கற்பனைகளோடையும் கனவோடையும் வந்திருப்பான். நீ அவனுக்கு வாழ்க்கையை கூட காட்டியிருக்க தேவையில்லை. மரணத்தை கொண்டு போய் அறிமுகம் செய்வதற்கு நீ யார்? அப்ப நீ என்ன யமனா? அதை தாண்டிய காமம், அதை தாண்டிய கள்ளக்காதல். நீ தாராளமாக சொல்லு, எனக்கு ஒரு உறவு இருக்கு, இந்த உறவில் நான் வரலன்னு சொல்லு, உனக்கு உரிமை இருக்கு, சட்டப்படி உரிமை இருக்கு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. எங்கே வேணா போங்க, யார் கூட வேணா போங்க, எப்போ வேணா போங்க, எப்போ வேணா வாங்கன்ட்டாங்க. பல திருமணம் இல்லை, இந்த தப்பு செஞ்சு நீ போய் காதலோட வாழ போகிறதில்ல, சிறைக்கு தான் போக போகிற. அதுக்கு பேசாமல் நீ பேசாமல் காதலோடய ஓடி போயிடு, இந்த பையனையும் வீணாக்க வேண்டியில. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கவே முடியாது. அதனால தான் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே சொன்னேன், மொபைல் ஃபோன் கையில் வச்சிருக்கிற வரைக்கும் உங்கள் எல்லா நடவடிக்கைகளும் வெளிப்படையாக நடக்குதுன்றது புரிஞ்சிட்டு நடந்துங்க. அதுக்கு தான் நான் டிஜிட்டலி நேக்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் வந்து இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படுறது வந்து சின்ன பெண்கள்லேருந்து வயதான பெண்கள் வரைக்கும் இருக்காங்க. அதனால தான் ஒரு கல்லூரி பேராசிரியரே சப்ளையராக மாறி பெரிய பெரிய இடங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கு ஃபோனில் கூப்பிட்றாங்க. இந்த வாழ்க்கை முறைகளை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி அறிமுகப்படுத்தும் போது என்னதுன்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் இந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு கொரியன் சீரியல் பார்த்தேன், சைனீஸ் சீரியல் பார்த்தேன், இங்கிலீஷ் படம் பார்த்தேன், இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்ற பெண்கள் இன்றைக்கு இருக்கின்ற டிஜிட்டல் யுகத்தில் தாங்கள் எளிமையாகவும் ஈஸியாகவும் ட்ரேஸ் செய்யப்படுவோம், மாட்டிப்போம், புலன் விசாரணையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்று தெரிந்தாலும் கூட அளவு கடந்த அந்த வெறியும் சிந்திக்காத அந்த திறனும் முதிர்ச்சியற்ற அந்த உறவு முறைகளும் அளவு கடந்த காமத்தினுடைய வெளிப்பாடும் அவர்கள் அறியாமலேயே குற்றவாளியாக மாற்றிவிடுகிறது. அப்படி குற்றவாளியாக மாற்றுகின்ற இடத்தில் எவ்விதமான பங்களிப்பும் இல்லாத அப்பாவி உயிர்கள் போகின்ற காரணத்தால் இந்த பெண்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே இந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட ஆண்கள் பரிதாபமானவர்கள். அதுக்காக எல்லா பொண்ணுங்களையும் போய் ஏமாத்திட்டு வரவெல்லாம் டிஃபெண்ட் பண்ணுறது நம்ம வேலை இல்லை. பொதுவாக 2 பேருமே எச்சரிக்கையாக இருங்கன்றது தான் என்னுடைய குரல். எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய உறவில் வந்து தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் திருமணத்திற்கு முன்னால் உங்களுக்கு உறவு இருக்கிறது என்று சொன்னால் வெளிப்படையாக சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வேண்டாம்னு சொல்லிடுது. அவன் ஏதோ செவனே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கனவோட இருப்பான், அவனை கூட்டு போய் போட்டு தள்ளுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அல்லது அவன் ஏதாவது அவனுக்கு வந்து பங்களிப்பு இருக்கணும். அவன் என்ன பாவம் பண்ணான்? இது கண்டிப்பாக வந்து பேசப்பட வேண்டிய ஒரு பொருள். இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன நினைக்கிறீங்க? சமூகம் தானா, சினிமா தானா? இல்லை, உலகம் பூராமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறைகள் வந்து பதிவு செய்யப்படுகின்ற நொடிகளாகவும் கணங்களாகவும் மாறிட்டு எல்லாருமே எல்லாத்தையும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறான். நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த செல்ஃபின்ற வந்து நார்சிசத்தினுடைய உச்சம், சுயமோகத்தினுடைய உச்சம். யாரெல்லாம் எப்போ பார்த்தாலும் செல்ஃபியில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து இந்த வியாதிக்கு அடிமையாயிட்டாங்கன்னு அர்த்தம். இது அடுத்த கட்டத்தை தாண்டி என்னாதுன்னு கேட்டிங்கன்னா தங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசுறதில்ல, சொந்தக்காரங்களோட பேசுறதில்ல, ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறதில்ல, வீட்டுக்கு கூப்பிட்டு விசேஷம் சொல்லி ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற காலெல்லாம் போயிடுச்சு. ஆனால் கூட்டமாக கிளம்பி போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணுறதுலேருந்து கொண்டு வந்து சர்வ் பண்ணுறதுலேருந்து இது வரைக்கும் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கீங்க. உட்கார்றது, எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, ஆடுறது எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. இது எடுத்துகிட்டு இருந்தது வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே எடுத்து செல்ஃபியை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு இந்த ரீல்ஸ்னு ஒரு குப்பை வந்துச்சு பார்த்தீங்களா?
இந்த ரீல்ஸ் வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சில கணவன் மனைவிகள், இப்போ நான் என்ன சொல்கிறேன், உன்னுடைய கணவனை வாடா போடான்னு கூப்பிட்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவனுக்கும் ஒரு மனைவி சௌரியமாக அல்லது ஒரு செல்லமாக வாடி போடின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த பொள்ளாச்சி பக்கத்துலேருந்து ஒரு கணவன் மனைவி, சென்னையில் ஒரு கணவன் மனைவி, இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் கொஞ்சம் டீசெண்டான வீடியோ தான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாடி வாடி வாடின்னு இவன் கூப்பிடுவேன், வாடா வாடா வாடான்னு அவன் கூப்பிட, இவங்களுடைய நெருக்கத்தை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டிய நெசசிட்டி என்ன? அதுக்கு கீழே கமெண்ட்டை பாருங்கள். தங்கச்சின்னு போடுறவனு இருக்கான், தப்பான பார்வையில் பார்க்குறவனு இருக்கான். இப்போ இந்த ரீல்ஸ் மோகம் வந்த பிற்பாடு பாருங்கள், 14வது மாடியிலிருந்து விழுந்து சாவு, படம் எடுத்துக்கொண்டு சாலையில் ரீல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கார் அடித்து செத்துட்டாங்க, ட்ரெயினில் ஒரு பொண்ணு கதவை திறந்துட்டு ஆட்டம் போடுது. நேத்தி பேப்பரில் தண்டவாளத்தில் கார் ஓட்டுன மாதிரி வந்துச்சு. அது தெலுங்கானா தண்டவாளம். அதுவாவது மனநிலை பிறந்த ஒரு பெண்ணு சொல்லிட்டாங்க. அதை நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. மனநலம் தவறிய ஒரு பெண் அந்த காரை ஓட்டிகிட்டு போய் அது பிடிச்சி அதை இழுத்துட்டு போகிறதே ரொம்ப முடியாமல் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் 13வது மாடியில் ரீல்ஸ் எடுத்துகிட்டு கீழே விழுறது, அருவியில் விழுறது, குளத்தில் விழுறது, ரோட்டில் விழுறது, ட்ரெயினில் சாவுறது. போன வாரம் பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணு ரயிலில் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு ஒரு கம்பியை பிடிச்சிட்டு ரீல்ஸ். இந்த ரீல்ஸ் மூலமாக நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீங்க? சமூகத்துக்கு என்ன செய்தி சொல்கிறீங்க? அதுக்கு லைக்ஸ் வரணுமா? இப்போ இவெல்லாம் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்கள் ஆண்கள் கப்புள்ஸ் இருக்கான்ல, இவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வந்த உடனே எதெல்லாம் விற்கணுமோ அதை கொண்டு போய் இவங்க தலையில் திணிக்கிறான். இப்போ நான் சொன்ன கப்புல்லாம் இருக்கீங்களா, இவங்களை பற்றி மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு கொண்டாந்து அட்வர்டைஸ்மெண்ட், இன்ஃப்ளூயன்சரா அது பேர். இவங்களுடைய பாப்புலாரிட்டியை உடனே வியாபாரமாக்குறான். அவன் பாதி நேரம் வீடியோவில் வாடி வாடி வாடின்னு தான் கூப்பிட்றான், அவ்வளோ வாடா வாடான்னு தான் கூப்பிட்றான். உங்களுடைய நெருக்கத்தை, உங்களுடைய அந்யோன்யத்தை, உங்களுடைய அந்தரங்கத்தை ஏன் பகிர்ந்து கொள்ளுவதை பொதுவெளியில் பயன்படுத்துகிறீர்கள்? பாத்ரூமில் குளிக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்க, காய் வெட்டுறது, கறி வெட்டுறது, என்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது, படுக்கறை வரைக்குமே வந்துட்டாங்க. படுக்கறைக்கு வந்தது நீங்கள் அடுத்த டாபிக் என்ன இழுக்கிறீங்க. நான் 1 by 1 சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ரீல்ஸ் மோகம் வந்த பிற்பாடு நீங்கள் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பாருங்கள். நான் இப்போ சமூக ஊடகமே நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். சமூக ஊடகம் என்பது குரலற்றவர்களின் குரல். சமூக ஊடகம் வந்ததுக்கு பின்னால் தான் பேச்சுரிமை கருத்துரிமை எவ்வளோ தூரம் மக்களுக்கு எளிமையாக சொல்ல முடியும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பல நேரங்களில் தொலைக்காட்சி விவாதங்களை விரும்புவதில்லை. உங்களுக்கு தெரியும் என்ன காரணம்ட்டு. 3 சங்கிக்கு முன்னாடி ஒரு மனுஷன் உட்காந்து பேச முடியாது. அதனால் நான் அதை தவிர்ப்பது வழக்கம். ஆனால் இந்த சமூக ஊடகம் வந்த பிற்பாடு இந்த சமூகத்திற்கு, மக்களுக்கு, அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம தொடர்ந்து நான் 4 வருஷமாக வாலண்டியராக செய்யறதுக்கு காரணமே அதான். என்னால் இந்த மக்களோடு பயணிக்க முடிகிறது, நான் நினைப்பதை பேச முடிகிறது. ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தப்பாக பயன்படுத்திங்க. ஒரு பொண்ணு இருக்குங்க, அந்த பொண்ணு பேரெலாம் நான் சொல்லி என்ன நான் குறைச்சிக்க விரும்பலை. அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுது. அது கூட பேட்டியில் பங்கெடுக்கிறேன்னு ஒருத்தன் ஒரு பொறாத்தலையை உட்கார்ந்துருக்கான், ஒருத்தர் லுங்கியை பாதி மடிச்சுட்டு வச்சு உட்கார்ந்துருக்கான். அவர்கள் பேசுகின்ற மொழியே அவ்வளோ கேவலமாக இருக்குது. அந்த பொண்ணு வாயில் அவ்வளோ கெட்ட வார்த்தை வருது. இன்னைக்கு ஒரு கெட்ட வார்த்தையை பேசுறது என்று பெண்கள் சாதாரணமாக பேசுகிற அளவுக்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. ஏன் நாங்கள் பெண்கள் பேசக்கூடாதான்னு கேட்கலாம், பேசுங்க. ஆனால் அதன் மூலமாக ஒன்று காரணமாச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆண் காரணம்னு சொல்லாதீங்க இல்லையா? நான் 8-10 உதாரணங்கள் சொல்ல முடியும் ராஜவேல். கணவன் மனைவியாக வராங்க, வாடி போடின்னு பேசிக்கிறாங்க. இவங்களுடைய அந்தரங்கம் பூரா போட்டோ எடுத்து போடுறான், வீடியோ எடுத்து போடுறான். உடனே சகோதரி நீங்கள் பார்ப்பதற்கு என்னுடைய தங்கை மாதிரி இருக்கீங்கன்னு தான் ஆரம்பத்தில் போடுறான். அவங்க தப்பெல்லாம் பண்ணல, தப்பாக எதுவும் பண்ணல. ஆனால் அதை தாண்டி சில பேர் என்ன பண்ணுறான், வீட்டில் நடக்கிறதெல்லாம் எடுத்து போடுறான். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, இந்த சந்தோஷ் நாராயணன் ஒருத்தர் இருக்கார். அவர் இருக்கிற நாட்டுப்புற பாடல்கள் பூரா அந்த பசங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா கல்லா கட்டி அதிலே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த ரெட்ரோன்னு ஒரு படம் வந்துச்சு, ஆச்சி சந்தன கட்டியே ஏதோ ஒரு பாட்டு வந்தது. அதை நாங்களும் ஆடுறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் போட்டிருப்பாங்க. சரி, அது ஒரு திரைப்படத்தினுடைய நடனம். அதுக்கு பிற்பாடு இந்த தாய்லாந்துலேருந்து ஒரு பாட்டு வந்தது, அப்பாச்சி கே 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 அப்பாச்சி கூ கூக்குன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டினுடைய நடன அசைவுகள் கொஞ்சம் மோசமாக இருக்கும்.
அந்த ஒரு பாட்டை கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரீல் வந்திருக்கு. இப்போ சின்மை வந்து முத்தமழை வந்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கிற இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஆபாசத்தை அரங்கேற்றுவதற்கு, தங்களுடைய சொந்த நடவடிக்கைகளை அரங்கேற்றுவதற்கு, வீட்டில் நடப்பதை பற்றி பேசுவதற்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது பண்ணுறது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைக்ஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி வியூவர்ஷிப் வேணும், நான் ட்ரெண்ட் ஆகணும், நான் வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொடர்ந்து இழந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் குற்றவாளியும் குற்றவாளியினுடைய மனப்பான்மையும் உள்ள வருது, கிரிமினாலிட்டி உள்ள வருது. இதுக்கு அடுத்தது வந்து போனோகிராஃபின்னு ஒன்று இருந்தது, சாஃப்ட் போனோகிராஃபின்னு ஒன்று உண்டு. போனோகிராஃபின்றது ஒன்றும் இல்லை, பாலியல் உறவுகளை படம் எடுத்து காட்டுதல். அதுக்கு உண்டான வெப்சைட்ஸ்லாம் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மலையாள படம் இந்த வேலையெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தது. சாஃப்ட் போனோகிராஃபி வந்ததுக்கு பிற்பாடு வந்து இப்போ படங்களே வந்து அந்த வேலையை பார்த்துட்ருக்கு. இந்த கட்டத்தில் வந்து அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் வந்து இதெல்லாம் பேசிட்டு பாலியல் நடவடிக்கைகள் சார்ந்த வெப்சைட்ஸ்லாம் நிறைய பிளாக் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதுக்கு நீதிமன்றம் ஆர்டர் போடும்போது நீதிமன்றமே பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு, எல்லார் கையிலும் மொபைல் ஃபோனும் கம்ப்யூட்டர் இருக்கும்போது 4 சுவர்களுக்குள் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்பதை பார்ப்பது நீதிமன்றத்தின் வேலை அல்ல, காவல்துறையாலையும் முடியாது, அரசாங்கத்தாலையும் முடியாது, கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளூ ஃபிலிம் சைட்லாம் வந்து போனோகிராஃபியை தடுக்க முடியாது, ஏன்னா டூப்ளிகேட் இதுலேருந்து வருவான், வேற ஒரு அட்ரஸ்லேருந்து வருவான், வேற ஒரு நாட்டிலேருந்து போடுவான் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 வெப்சைட்டை தடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட உரிமைகள் இருக்குது. இதை போய் இந்த ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு சைட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது நார்த் கரோலினாலேருந்து உங்களுடைய வயசு, உங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் வந்து அந்த நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அவங்களுடைய சோஷியல் நம்பர், அந்த அமெரிக்காவினுடைய ஆதார் நம்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை போட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது. போனோகிராஃபி இஸ் பேண்ட் இன் த ஸ்டேட்னு போடுறது, ஓப்பனே பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஊரில் நீங்கள் எதை வேணால் ஓப்பன் பண்ணலாம். ப்ராக்ஸி சர்வர் இருக்குது, டார்க் வெப்சைட்ஸ் இருக்குது, எத்தனையோ முறைகள் இருக்குது. இன்றைக்கி ப்ராக்ஸி சர்வரை போட்டு எங்கேருந்தோ உள்ளே வரான். உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா, ஆந்திரா, கேரளா அப்படின்னு போடுறான். இதை வந்து இந்த பிரகாஷ், டாக்டர் பிரகாஷ் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்துலேருந்தே இது நடந்துகிட்டு இருக்கு. தெரிஞ்சும் தெரியாமல் இங்கேயும் 1-2 நடந்துக்கிட்டு இருந்தது வந்து சில பேர் தான் அழைத்து கொண்டு போகின்ற பெண் நண்பர்களை ஏமாற்றி எடுத்து போகிறது, மனைவிக்கு தெரியாமல் கணவன் எடுத்து போகிறதெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ அதில் காசு பார்க்கலான்ற அளவுக்கு வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ செய்தித்தாட்களில் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம மல்லாந்து படுத்துட்டு எச்சில் தூப்புற மாதிரி இருக்குது. அதை பற்றி யோசிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாந்தி வருது. கணவன் மனைவி 2 பேர் தங்களுடைய தேனிலவை படம் பிடித்து அதை வந்து போனோகிராஃபியாக படம் எடுத்து உடலுறவு காட்சிகளை படம் எடுத்து அந்த வெப்சைட்டுக்கு விற்கிறான். விற்றதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து கார் பரிசளிக்குது. அந்த கார் பரிசளித்ததை வெளிப்படையாக எங்களுடைய பாலியல் நடவடிக்கைகளை விற்றதன் மூலமாக, இந்த சைட்டுக்கு விற்றதன் மூலம் கார் வாங்கிட்டோன்னு போடுறான். புருஷனும் போண்டாரு, நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு எனக்கு புரியல. இதை ஃபாலோ பண்ணி தெலுங்கானாவில் நேற்று 2 பேர் கைதாகிருக்காங்க. இவங்களே ரெக்கார்ட் பண்ணி அதை லிங்க்குக்கு தனியாக ப்ரைவேட் அனுப்பி அந்த லிங்க் அனுப்புனா 1000 பணம் கட்டணும், 2000 பணம் கட்டணும்னு இருக்காங்க. அப்போ இவர்கள் உண்மையான கணவன் மனைவியா அல்லது கணவன் மனைவி என்ற போர்வையில் இவங்க போகிறாங்களா? நீங்கள் போய் இந்த ரீல்ஸ்லாம் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் போட்டு வந்து அழகான பெண்களை போட்டு அது வந்து ஆடுறது காட்டுறது எல்லாத்தையும் போட்டு கீழே சப்ஸ்கிரைப்னு போட்டிருப்பான். அந்த சப்ஸ்கிரைபை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகும். எடுத்துகிட்டு போகும்போது எத்தனை பேர் வாழ்க்கையை இழக்கிறான். நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். கேரளாவில் வந்து ஒரு கேஸில் வந்து ஒரு 60-65 வயது முதியவரை ஒரு ஆணும் பெண்ணுமாக கணவன் மனைவி தனியாக இருக்கிறத வந்து அவங்கள பயன்படுத்தி ஒரு இடத்துக்கு வர வச்சு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் கறந்துட்டாங்க. கறந்துட்டு வந்து அதுக்கு மேலே அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லும்போது தான் கிட்டத்தட்ட 1-1.5 வருஷம் கழிச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி முதியவர்களை பார்த்து அட்டாக் பண்ணுறது, தனியாக இருக்கின்ற ஆண்களை வந்து டார்கெட் பண்ணுறது, அப்பாவிகளை தூக்குறது எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்க்கின்ற பொழுது ஆண்களுக்கு நிகராக குற்றங்களை இழைப்பதில் நாங்களும் சளைத்தவர்கள் அல்லன்ற அளவுக்கு பெண்கள் வந்துட்டாங்க. புராண காலத்திலேருந்து இந்த பிறன்மனை விழையாமையெல்லாம் வந்து சாதாரணமான சமாச்சாரங்கள். ஆனால் இது ஏன் இப்போ முக்கியத்துவம் பெறுது? ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு கேட்டிங்கன்னா, சமூக ஊடகங்கள் உங்களுக்கு ஒரு விளம்பர தூதுவர்களாக இருக்கிறது. இது செஞ்சால் தப்பில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கு சினிமா காரணமாக இருக்குது.
சினிமாக்காரர்களுடைய வாழ்க்கை முறைகள் காரணமாக இருக்கு, நடிகைகள் சொல்லிக் கொடுக்கின்ற நாகரிகம் காரணமாக இருக்கிறது, நடிகர்களுடைய வாழ்க்கை முறை அதற்கு காரணமாக இருக்கிறது, அது உதாரணமாக அமைகிறது. அவனை ஹீரோ வர்ஷிப் பண்ணி ரோல் மாடல் நினைச்சிட்டு போறவன் அவரே ஐயா செய்யறார், நம்ம செஞ்சா தப்பில்லைன்னு இவன் நினைக்கிறான், அந்த இடத்துல போய் மாட்டிக்கிறான். நம்முடைய வாழ்க்கை முறை எவ்வளோ அற்புதமான ஒரு இது இருந்ததால நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அந்த மேகாலயா மேட்டர்லேருந்து சொல்கிறீங்க. மேகாலயா மேட்டரில் உனக்கு விருப்பம் இல்லையா சொல்லிவிடு, யார் விரும்புறியோ அதோட போயிடு, பிரச்சனை இல்லை, தப்பாவி மாட்டிட்டு முடிக்கிறான் அப்படின்னு பல உதாரணங்கள் சொன்னீங்க. சமூக ஊடகங்களால் இவ்வளோ தாக்கம் வந்திருக்கு. சமூக ஊடகத்தை சரியாக பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இது மாதிரி பயன்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி வாழ்க்கை வீணாக போகுது பல பேருக்கு. எல்லாருமே இந்த ரீல்ஸ் முகத்தில் இருக்கிறதுனால அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்போ தொடரே அந்த மாதிரி வருது அந்த ஓடிடியில். இப்போ இந்த ஓடிடி தொடர்கள் இருக்கு இல்லைங்களா, முறையற்ற உறவு ஒரு தொடராகவே நெட்ஃப்ளிக்ஸு எல்லாம் வரும்போது முறையற்ற உறவுகளில் விடுங்களேன், முறையற்ற உறவுகளை நியாயப்படுத்துகின்ற திரைப்படங்கள். இப்போ அந்த காலத்துலேருந்து இருக்குங்க. ஃபயர்னு ஒரு படம் வந்தது, காமசூத்ரான்னு ஒரு படம் வந்தது, நிறைய படங்கள் வந்தது, தமிழ்லேயும் வந்துச்சு. இப்போ முறையற்ற உறவுகளை பற்றி பேசுகின்ற படங்கள் காலங்காலமாக வந்துட்டுருக்கு. ஆனால் நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி அதை தேடி போய் தியேட்டரில் போய் பார்த்தா தான் பார்க்க முடியும். இன்றைக்கி நீ வேண்டினாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட உனக்கு சஜஸ்டிவாக அது வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பாரு என்ன பாரு, என் அழகை பாருன்னு அதை உன்னை டெம்ப் பண்ணி ப்ரீஎம்டிவாக கூப்பிட்டுட்டு போகுது, ப்ராம்ப்டடாக காமிக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் போய் ஒரு செருப்பு தரேன்னு வச்சிங்களேன், அதுக்கடுத்து நான் ஓப்பன் பண்ணால் செருப்பு சம்மந்தப்பட்டதாகவே வரும், காமம் சம்மந்தப்பட்டதும் அப்படி தான். இந்த ஓடிடி வந்ததுக்கு பிற்பாடு இன்றைக்கி உயர்நீதிமன்றமும் சரி, உச்ச நீதிமன்றமும் சரி, அரசாங்கமும் சரி, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. ஓடிடி தளங்களுக்கு சென்சார்ஷிப் வேணும், அதை 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 கண்காணிக்கின்ற உரிமை அரசாங்கத்துக்கு வேணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கண்காணிக்கின்ற உரிமையெல்லாம் இருக்கு. ஆனால் இதிலெல்லாம் நேரத்தை செலவு பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு சமூகம் சீரழியறதை பற்றி யாருக்குமே பிரச்சனை இல்லை. இன்னைக்கு போதை பழக்கம் தலைவிரிச்சாடுது. உடனே அவனுக்கு பிடிக்கலன்னா மாநில அரசை சொல்லிடுவான் என்னன்னு, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் வந்துருச்சுன்னு. இந்தியாவிற்கு எப்படி போதை கலாச்சாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது, யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னவோ வெள்ளித்தட்டில் கோலம் போடுறாங்களா எனக்கு புரியல. இந்த விருந்து வைக்கும்போது போதை மருந்துக்கு வெள்ளித்தட்டில் கோலம் போடுறதுன்னு பேராக இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அந்த வெள்ளித்தட்டில் அந்த போதை மருந்தை கோலம் மாதிரி போட்டு கொண்டாந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க போல இருக்கு, அவங்களுடைய கோட்வேர்டு. இந்த வாழ்க்கை முறையை அதே மாதிரி வாழணும்னு இவன் நினைக்கும் போது தான் இழப்பதை இவன் உணர்வதில்லை. பெண்களும் அதுக்கு ஏமாந்து போகிறாங்க. அந்த வெறி உச்சத்திற்கு போகும்போது தான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்பாவி ஆண்களை போட்டு தள்ளும்போது உங்களுக்கு எப்படி பெண்கள் என்பதற்காக மட்டும் உங்களை மன்னிக்க முடியும்? அந்த கேள்வியை நான் தொடர்ந்து சொல்றதுக்கு காரணம், உன்னுடைய பெண் என்ற ஒரு காரணத்திற்காக நீ செய்கின்ற கொடூரமான செயல்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களுக்கும் அதற்குண்டான தண்டனையை கொடுக்கணும்னு சொல்ற அதே நேரத்தில் இதற்கு காரணிகளாக இருப்பது எது? இப்போ ஓடிடி பற்றி மட்டும் நீங்கள் சொன்னீங்க. நான் மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே சென்சார்ஷிப் வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். அரசாங்கம் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி கையில் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்கள் கையில் ஒரு கண்ட்ரோல் இல்லை. உனக்கு எது நல்லதுன்னு தெரியல, உனக்கு எது கெட்டதுன்னு தெரியல, உன்னை எவன் பிளாக்மெயில் பண்ணுறான்னு தெரியல. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்று வந்துச்சு இல்லை, நான் எத்தனை நிகழ்ச்சியில் பேசியிருப்பேன். ஒரு சாதாரண போலீஸ்காரன் மொபைல் ஃபோனில் கூப்பிட்டு உங்களை மிரட்ட முடியாது, உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல முடியாது, பயப்படாதீங்க அப்படின்னு நான் சொன்னதை தான் முழு பக்க விளம்பரமாக போட்டு நரேந்திர மோடி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்ன்றது ஒன்றும் கிடையாது, பயப்படாதீங்க. ஆனால் எத்தனை பேர் கோடிக்கணக்கில் இழந்துட்டு வெளியில் வரீங்க? அப்போ சட்டம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சட்டம் இருக்குது, சட்டத்தால் முடியாது. ஏன்னா இது தொழில்நுட்பம், நாளுக்கு நாள் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டிருக்கின்ற ஒரு தொழில்நுட்பம். அப்போ எங்கே இதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் போடுறதுன்றது கட்டுப்பாடு இருக்கு பாருங்க, யார் கையிலுமே இல்லை. அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு பிடிக்கல. இன்னைக்கு முதல் தலைமுறையில் பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு ஒரு நிலைமைக்கு வரான் பார்த்தீங்களா, அவங்க வீட்டு பசங்களுக்கெல்லாம் அந்த வலி தெரியல. அப்பா எப்படி பணம் சம்பாரிச்சு இந்த நிலைமைக்கு வந்த அந்த வலி தெரியல. யாரோ ஒருத்தன் கூப்பிட்டானா கிளம்பி ரெஸ்டோ பாருக்கு போகிறான், எங்கேயா போய் வம்பல மாட்டுறான். பெண்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன்.
அப்ப இந்த மாதிரி இடங்கள் தான் இந்த குற்றத்தை உருவாக்குகின்ற கருவறைகளாக இருக்கின்றது. இந்த கருவறைகளாக இருப்பதற்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம், சோசியல் வெப்சைட்ஸ், சமூக ஊடகங்கள், இது எல்லாமே காரணிகளாக இருந்து 24 மணி நேரமா அம்மனத்தை பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம போகுது. இப்போ யாப்பிலக்கணம் சொல்லுவாங்க செய்யுள்ட. யாப்பிலக்கணம் படிதான் வாழ்க்கை வந்திருக்கு. இப்போ ஒரு குடும்பம் கெட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவோம்? சாதாரணமாக நம்ம ஊரில் அந்த குடும்பம் சீர்கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? சீர்கெட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு அந்த வார்த்தை பிரயோகத்துக்கு அர்த்தமே வாழ்க்கை ஒரு கவிதை மாதிரி. சீர், தலை, அசை அப்படின்னு சொல்றான்ல. மரபு, மரபுன்ற வார்த்தை என்ன? இலக்கணத்தினுடைய ஒரு இது. மரபுன்றது பரம்பரை, பண்பாடு, கவிதை, இலக்கியம். அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையே ஒரு கவிதை முறை போறதால் தான் மரபுகளை மீறுது. குடும்பம் சீர்கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம். அந்த சீர் என்பது கவிதையில் எப்படி அது ஒரு அசை, தலையாக அற்புதமாக இருந்தாதான் கவிதை. நேரிசை வெண்பா, நேரசை, இப்படிலாம் இலக்கணப்படி சொல்லும் போது தான் சீர்னே நம்ம சொல்லுவோம். ஏன் குடும்பம் சீர்கெட்டு போச்சுன்னு சொல்றோம்? கவிதை போன்ற ஒரு வாழ்க்கை இயற்கை உனக்கு கொடுத்திருக்கு. மரபுகள் சார்ந்த, இலக்கணம் சார்ந்த, சீர் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த சீர்கெட்டு போவதற்கு காரணம் மதிமயக்கம், குழப்பம், வழி சொல்லுவதற்கு ஆள் இல்லாமை, கைடன்ஸ் இல்லாம வாழ்க்கை, சொல்பவர்களை பார்த்தால் கோபம் கொள்ளுதல், அவங்களுக்கு பூமர் அங்கிள்னு பேர் வைக்கிறது, எல்லாம் தெரிந்ததாக நினைத்து கொண்டு எல்லாவற்றிலும் தோற்று போதல். யாரெல்லாம் பெற்றோர்களை எதிரிகளாக பார்க்கிறார்களோ ஒரு கட்டத்தில், ஒரு காலகட்டத்தில் அந்த பெற்றோர்கள் சொன்னதை கேட்காமல் நாம் வீணாகி போய்விட்டோமே என்பதை கூட வெளியில் சொல்ல முடியாமல் மனநலம் குன்றியவர்களாக மருத்துவமனைக்கு போயிடுறான். இப்ப அரசாங்கம் என்ன செய்ய முடியும் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த சமூக ஊடகங்களை தடை செய்ய முடியாது. இது கருத்து சுதந்திரத்தினுடைய பிளாட்ஃபார்ம். ஆனா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று வச்சிருக்கு பிரிவு 22. அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, கட்டற்ற சுதந்திரமாக இருந்தாலும் கூட அதற்கென்று தேவைப்படுகின்ற கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு அரசாங்கத்திற்கு உரிமை உண்டு. அதை தான் அரசாங்கம் கையில் எடுக்கணும். ஆனா 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல எல்லா சமூக ஊடகங்களையும் வெளிநாட்டுக்காரனுக்கு வித்துட்டு அவனை ஃப்ரீயா உள்ள போய் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவன் பேங்க் நடத்துறான். கூகுள் பேங்க் நடத்துறான். யூபிஐ பேமெண்ட்டுக்கெல்லாம் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. நீங்க லோன் வாங்கணும்னா கூட உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு உண்டான நிறுவனம் சிபில் இருக்கு பாருங்க. அது இந்தியாவினுடைய வங்கிகள் வச்சிருந்தது. இப்ப அது அமெரிக்காவுடைய நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப நம்ம மதுரை எம்பி கூட பேசியிருக்காரு பாருங்க சமீபத்தில், வெங்கடேசன். இந்தியாவில் இருக்க ஒருத்தன் லோன் வாங்கணும்னு சொன்னா அமெரிக்காவுடைய இருக்க நிறுவனம் அதை முடிவு பண்ணும். அப்போ உங்க எல்லா டேட்டாவும் வெளியூருக்கு தானே வித்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் என்ன ஜாதி இருக்கு, எத்தனை ஜாதி இருக்கு, எந்த தொகுதியில் நின்னா யார் தேர்தலில் ஜெயிப்பான்ற டேட்டா யாருக்கிட்ட இருக்கு? பிரசாந்த் கிஷோர் கிட்ட இருக்கு. 100 கோடி 200 கோடி கூப்பிட்டு இருந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்படிதான் ஃபேஸ்புக், இப்படிதான் வாட்ஸ்அப், இப்படிதான் கூகுள். அதனால்தான் ட்விட்டரை எக்ஸ்ன்னு வாங்கின எலான் மஸ்க்கு ட்ரம்ப் கூட மோதுற அளவுக்கு சமூக ஊடகங்கள் பவர்ஃபுல். நீயா நானா பார்த்துடலான்ற அளவுக்கு ஒரு வாட்டி எலான் மஸ்க் போனாரா இல்லையா? ட்ரம்பிடம் அதிகாரம் இருந்த காரணத்தால் எலான் மஸ்கால தொல்ல முடியல. ட்ரம்ப் அருமையான நடவடிக்கை எடுத்தார். டேய், நீ உனக்கு நீ ஹெல்ப் பண்றன்னு ஒன்று உள்ள கூப்பிட்டா நீ அரசாங்கத்தை நடத்துகிற அளவுக்கு நீ ஆளாயிரவேன்னு கையை வச்சார். அது சரியான நடவடிக்கை. ஏன்னா ஒரு சமூக ஊடகம், ஒரு செய்தித்தாளுடைய நிறுவனம் தவறுகளை சுட்டி காட்டுதல். உன் வியாபாரத்தை பரப்புறதுக்கு அரசாங்கத்தை பயன்படுத்தி உலகம் பூரா போய் கான்ட்ராக்ட் போட்டு உள்ளுக்குள்ள வேலை பார்க்க முடியாது. அப்ப இந்த சமூக ஊடகங்கள் எந்த இடத்துல நிறுத்தணும், எவ்வளவு தூரத்தில் நிறுத்தணுன்றது அரசாங்கத்தின் கையில் இருப்பதை விட ஒவ்வொருத்தருடைய பாக்கெட்ல இருக்கு. உங்க கையில் இருக்க மொபைல் போன்ல இருக்கு. உங்க விரல் அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதை கொஞ்சம் குறைச்சாவே போதும். எல்லா போன்லயும் இன்னைக்கு வசதி இருக்கு. நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நீங்க எவ்வளவு நேரம் மொபைல் போனோட செலவு பண்ணிருக்கின்றது அது காமிக்கும். அது ஒரு சுய கட்டுப்பாட்டுக்கு ஒவ்வொரு வாட்டியும் போய் பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷங்கள் நீங்க பயன்படுத்துறது அப்படின்னு ஒன்று இருக்கு. அவன் 24 மணி நேரமும் வாட்ஸ்அப்பை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்ததுக்கு காரணமே நீங்க கண்ணை போனை விட்டு எடுக்கக்கூடாதுதான். அப்பதான் அவன் நினைச்சதெல்லாம் திணிச்சிட்டே இருக்க முடியும்.
ஆனால் இந்த காமம் சார்ந்த வாழ்க்கை முறைகள் என்று வருகின்ற பொழுது மறுபடியும் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா, காதல் என்பது மிக புனிதமானது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு. மலரின் மெல்லுது காமம்னு அதனால தான் சொன்னார். காமம் இல்லாத காதலும் இல்லை, காதல் இல்லாத காமமும் இல்லை. ஆனால் காமம் மட்டுமே வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கையை தொற்றுக்கொண்டே இருப்பீர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இது போன்ற சம்பவங்களுக்கு முடிவே இல்லை. நிறையா சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே போகலாம், விடிய பேசிக்கிட்டே போகலாம். அந்த 10 எபிசோடு போகும், நிறையா போயிட்டே இருக்கும். அவங்கவுங்க தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒவ்வொருத்தரும் தங்கள் வாழ்க்கையை எப்படி இருக்கணுங்கிறத அவங்கவுங்க தீர்மானித்து விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆனால் ஒன்று, யார் செய்தாலும் குற்றம் தான். அது ஆண் செய்தாலும் குற்றம் தான், பெண் செய்தாலும் குற்றம் தான். ஆனால் தப்பு செஞ்சுட்டு தப்பிக்க முடியாது. இது போன்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறது அதுதான். நாம் யாருக்கும் தெரியாமல் அவரை ஹனிமூனுக்கு அழைச்சிட்டு போய் கொண்டுடலாம், அங்கே அழைச்சிட்டு போய் கொண்டுடலாம்னு நினச்சாலும் நடக்காது, மாட்டிக்க தான் போகிறோம். அதுக்காக முன்கூட்டியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானித்து எது வேணும் எது வேண்டாங்கிறத முடிவு பண்ணிட்டா எல்லோருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல வர செய்தி. கருத்துக்களை பார்க்கணும். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.